வணக்கம் தங்கங்களா. இன்னைக்கு நம்ம வீட்டுல அம்மா என்ன சாப்பாடு செய்யறதுன்னு பாக்கலாமா? மதியம் லஞ்சு வாங்க. எறா குழம்பு வைக்க போறேன். முருங்கைக்காய் போட்டு கொஞ்சோண்டு கார மீன் மிளகு ஜீரகம்லாம் போட்டு ரொம்ப அது குழம்பு வைக்க போறேன். இது திருக்க மீன். இது மிளகு ஜீரகம் எல்லாம் அரைச்சி ஊத்தி இது வறுக்க போறேன். தோசைக்கல்ல போட்டு வறுக்க போறேன். அதுக்கு போடுறதுக்காக கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சிருக்கேன். இதுல பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். இதை திருக்க மீனுக்கு போட்டுக்கலாம். இது கார மீனுக்கு புளி ஊற வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு, அதை விட கொஞ்சம் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்ல எறா குழம்புக்கு ஊற வச்சிருக்கேன். எறா குழம்பு ரொம்ப புளி ஊற்றக்கூடாது, புளிப்பா இருந்தா நல்லா இருக்காது. அதனால அதுக்கு கொஞ்சமா ஊற வச்சிருக்கேன். இப்ப வாங்க எப்படி செய்யற பாக்கலாமா? இப்ப சோறு வடிக்கிறதுக்கு நம்ம ஒலை போட்டுக்கலாமா? கரண்ட் அடுப்புலதான் போட போறேன். போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது கொதிச்சுன்னு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம குழம்பு தாளிக்கலாம். இன்னைக்கு எறா குழம்பு சட்டியில தான் வைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பத்த வச்சுக்கலாம். அடுப்பத்த வச்சு சட்டி போட்டுக்கலாம். சட்டி காய கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். புளி எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு. நல்லா புது புளியா தான் வாங்கி அந்த வச்ச வெள்ளை புளியா. இப்போ ஒரு 2-3 மாசம் ஆயிடுதா, அப்படியே கலர் மாறினே வருது, கருப்பா மாறிடும். சட்டி காஞ்சிடுது. நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஊத்திருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் தான் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, சோம்பு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு, கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம புளி ஊற்றி தான் வைக்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் தேவையில்லை. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். வெங்காயம் வதங்கிடுது. இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி, 4 தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வறுக்கிறதுக்கு மசாலா போட்டுக்கலாம்ப்பா. குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, உப்பு ஒரு அரை ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, இதில் நம்ம மிளகு ஜீரகம் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கோம். ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். மிளகு ஜீரகம் போட்டு வறுத்தோம்னா திருக்க மீன் நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதில் மீன் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு பெசரி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்புறமா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஊறட்டும். மசாலா உப்புலலாம் நல்லா ஊறட்டும். நம்ம அப்புறம் வறுத்துக்கலாம். ஒலை கொதிக்குது. நம்ம அரிசி போட்டுக்கலாம். அப்படியே அங்க இருக்கட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிடுதா பார்க்கலாமா? சூப்பரா வதங்கிடுது. இப்போ இதுல முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு சும்மா ஒரு வதக்கிட்டு அப்புறம் எறா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம இதுல எறா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா குடல்லாம் எடுத்து நல்லா ஆஞ்சி கழுவி நல்லா வச்சுருக்கோம்.
1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு, 2, 3. காரத்தூள்லாம் எதுவும் போடல, இது மட்டுமே போதும். இப்போ வந்து நம்ம புளி ஊத்திக்கலாம். புளி ஊத்தலாமா? ரொம்ப நேரமும் எறாவை வந்து வதக்க கூடாது எண்ணெயில, ஒரு மாதிரி லப்பர் மாரி ஆயிடும். திட்டமா வதக்கலாம் போதும். அதுல இருந்து இப்போ குழம்புல கொஞ்சம் பாதி வெந்துடும், நல்லா இருக்கும். திட்டமா தண்ணி ஊத்தியாச்சு. குழம்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம வந்து தட்டு போட்டு மூடிக்கலாம், கொதிக்கட்டும். இப்ப நம்ம மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் போட்டுக்கலாம். திருக்க மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் போட்டாச்சு. தோசைக்கல் காஞ்சிடுது. நம்ம இப்ப வந்து மீன் வறுக்க எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன், இந்த மீனுக்கு நல்லா இருக்கும். மிளகு ஜீரகம் போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி வறுத்தா சூப்பரா இருக்கும். உப்பு இருக்கா பாத்துக்கலாமா? கரெக்டா இருக்கு. நல்லா காருது. இந்த கழுவி மேலாப்புல அப்படி தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா வேகும். அதான் மூடி போட்டு அது மட்டும் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். திருக்க மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. இடுப்பு வலிலாம் இருக்குது, பொம்பளைங்களுக்கு பொதுவாக இடுப்பு வலிலாம் வரும், முதுகு வலி, இடுப்பு வலிலாம். அதுக்கெல்லாம் இந்த மீன் ரொம்ப நல்லது. மிளகு ஜீரகம் வச்சு குழம்பு வைக்கலாம், இது மாதிரி வறுத்தும் சாப்பிடலாம். அவ்வளோ நல்லதுப்பா உடம்புக்கு. குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்கலாம், நல்ல பால் கிடைக்கும். குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த திருக்க மீன் தருவாங்க, நல்ல பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல மருத்துவ குணம் உள்ள மீன் இது. நல்ல மீன் வாங்கி கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்கப்பா, நல்லா இருக்கும். மீனும் நல்லா இருக்கும், முள்ளு இல்லாத நல்லா இருக்கும். கார மீன் குழம்பு வைக்க போறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து வானல் போட்டுக்கலாம். அந்த வானல்ல தான் வைக்க போறோம். வானல் போட்டாச்சு. நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், ஊத்தி இருக்கிறேன். வடவம் போட்டு தான் தாளிக்க போறேன் கார மீன் குழம்புக்கு. இப்ப வடவம் போட்டுக்கலாம். நல்லா செவந்துடுது. இப்ப வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராமு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, தக்காளி பழம் போட்டேன். அது வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கார மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வதங்கின்னு இருக்கு. அதுக்குள்ள நம்ம புளியை கரைச்சிக்கலாம்ப்பா. புளி கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுது. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கோபுரமா 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2, 3. இப்போ மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் வேற அரைச்சி போட போறோம், அதனால போதும் இந்த மிளகாத்தூள். இப்போ தட்டு போட்டு முடிக்கலாம் குழம்ப. அதை மட்டும் கொதிச்சுன்னு இருக்கட்டும். நம்ம மீன் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. இது நம்ம பூண்டு போடுறதுனால கொஞ்சம் பிடிச்சிக்குவோம் தோசைக்கல்ல.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். சாதம் வெந்துடுதுப்பா, சாதம் வடிச்சுக்கலாம், அடுப்பு நிறுத்திடலாம். சாதம் வடிச்சாச்சு. இப்ப மீன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாமா? சூப்பர், நல்லா வெந்துருச்சு. நல்லா மரவள்ளி கிழங்கு மாதிரி பாருங்க, மாவா இருக்கும், சூப்பரா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்புல இருந்து நிறுத்திடலாம். இப்ப எறா குழம்பு எப்படி இருக்கு பாக்கலாமா? இதுக்கு இப்ப கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊத்திக்கலாம். தேங்காய் 2 பச்சை மிளகா அரைச்சி ஊத்திக்கலாம். தேங்காய் அரைச்சுன்னு வந்துட்டேன். இப்ப குழம்புல ஊத்திடலாமா? அதான் குழம்பு ரெடி. உப்பு இருக்கா பாத்துக்கலாமா? சூப்பரா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுடுதுப்பா. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு எறா குழம்பு ரெடி. நிறுத்திடலாமா அடுப்ப? நிறுத்தியாச்சு. இப்ப மீன் பார்க்கலாமா? மீனும் ரெடி, சூப்பரா. நிறுத்தியாச்சு. கார மீன் குழம்புக்கு கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் போல ஜீரகம், 10 பல்லு பூண்டு, இதை நல்லா இடிச்சு குழம்புல போடணும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம இடிச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ மீன் போட்டுக்கலாமா? இந்த கொத்தமல்லி ரெண்டு போடுறேன். கார மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டாச்சு. இப்போ வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு நசுக்கணுமா, அதை போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். முடிக்கலாமா? சீக்கிரம் வெந்துடும். கார மீன் தானே, சீக்கிரம் வெந்துடும். கொஞ்ச நேரம் வந்து நம்ம அடுப்பு நிறுத்திக்கலாம். குழம்பு கொச்சிடுது, நல்ல வாசனையா இருக்குது பாருங்க. நல்லா கொதிக்குது, குழம்பு சுண்டி போச்சு. நிறுத்திடலாமா? இவ்வளவுதான், ரெடி கார மீன் குழம்பு. வாங்கப்பா, இன்னைக்கு தான்ப்பா சமையல். அம்மா செஞ்ச சமையல் இன்னைக்கு கார மீன் குழம்பு, முருங்கைக்காய் போட்டு எறா போட்டு எறா குழம்பு, திருக்க மீன் வறுத்தது, எறா ஆம்லெட்டு, சாதம்பா. இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் தான்ப்பா. வாங்க சாப்பிடலாம்ப்பா. டாடா, பாய்.